Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது டிசம்பர் மாதம்? ஓகேவா? மணி, கரியர், ரிலேஷன்ஷிப் மூணுமே வந்துட்டு பார்க்க போறோம் டிசம்பர் மாதம். Let's see, please put it. நம்பிக்கையோட நீங்க இருக்க வேண்டியது அவசியம். ஹீலிங் அலோவ் பண்ணும். சப்போஸ் பல பேருக்கு கஷ்டங்கள் நடந்திருந்தா அதை மறந்து நீங்க அதுல இருந்து வெளியே வரணும், நம்பிக்கையோட வரணும். ஒரு சில நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எதுலையுமே ஒரு நம்பிக்கை தேவை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. லெட்ஸ் see தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் மணி, கரியர், ரிலேஷன்ஷிப்ல பிரபஞ்சம் கொடுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் மணி விஷயத்துல புதுவித தொடக்கம் இருக்க போகுது. அது நீங்க ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா தெரியுது. ஓகேவா? நீங்க அது ரிலேட்டடா இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மணி ரிலேட்டடா ஓகே வேர்ல்டு. ஸோ மேபி நீங்க தனியா போராடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு பாதையே தெரியலன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. 4 of Wands இருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடா தெரியுது. மணி வந்துட்டு புது தொழில் தொடங்குறது மூலமா வரலாம். நீங்க ஆரம்பிக்கிற விஷயம் எப்படி கொண்டு போக அப்படின்ற மாதிரி ஒரு பாதை தெரியாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான யாரோ வழிகாட்டுதல் வருவாங்க, இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு பேரண்ட்ஸா இருக்கலாம். ஓகே, சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ரைட்? சில பேருக்கு அம்மாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நியூ ப்ரப்போசல் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லை புதுசா நீங்க தொழில் தொடங்கலாம். ஸோ மணி ரிலேட்டடா ஒரு புதிய தொடக்கம், ஒரு சக்சஸ், கம்ப்ளீஷனை நோக்கி போறீங்க. ஒரு அதாவது ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஒரு சில விஷயங்கள் புதுசா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா, அது ஒரு சக்சஸை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. ப்ளீஸ் பட் எஸ் அகைன் பாருங்க, கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். வாவ், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு சிலர் சப்போஸ் நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஒரு பார்ட்னரும் அமைவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அண்ட் யூ ஹாவ் டு டேக் சம் ஆக்ஷன், ரைட்? நீங்க கூடிய சீக்கிரம் மணி ரிலேட்டடா அந்த ஆக்ஷனை எடுப்பீங்க. பட் அட் த சேம் டைம் யோசிச்சும் அந்த ஒரு முடிவை நல்லா யோசிச்சு செயல்படணும், ரிசல்ட்டை யோசிச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான சக்சஸ் உங்களை நோக்கி வேகமா வருது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ மணி ரிலேட்டடா இட்ஸ் குட். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரியர் ரிலேட்டடா பார்க்கலாம். சில பேருக்கு டிராவலுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது, நிறையவே தெரியுது. ஓகே, அதிகமான உழைப்பும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கரியர். வாட் அபவுட் கரியர்? Devil, King of Knight of Pentacles, 4 of Wands, 4 of Cups, bottom. ஸோ கரியர் ரிலேட்டடா, ஜாப் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடா சில பாதிப்புகள் இருந்திருக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு
பேட் ஹேபிட்ஸ் இருக்குதான்னு பாருங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை வெளியில் வருவீங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்தினால கூட உங்களுக்கு எப்படி இருக்கலாம், உங்கள் கரியர் ஆர் ஜாப் பிஸ்னஸ் வந்துட்டு டல்லாக போயிட்டு இருக்கலாம். பட் அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்தோ இல்லை கோபம் நிறையா இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஜெலஸ், பேராசை, பொறாமை அந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ சம்வாட் இந்த பாஸ்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கனால புதுசாக வர விஷயங்களை நீங்கள் கவனிக்காத மாதிரி இருக்கு. பட் அதை நோக்கி நீங்கள் மெதுவாக வந்து ஸ்டெப் எடுப்பீங்க இந்த மந்த்து. ஓகே, புதிய விஷயங்களை நோக்கி பழசுலேருந்து வெளியே வந்து, ஓகேவா, ரைட். ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தெளிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அகெயின் ஹெர்மிட் வேர்ல்டு. ஸோ எஸ், நியூ ஜாபுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ரைட். உங்கள் வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் ஆஃபர் உங்களுக்கு வரும். அந்த ஆஃபர் இருக்கிற பிரச்சனையில் உங்களை வந்துட்டு காம் டவுன் பண்ணும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்க போது. சில பேர் வந்து வீட்டில் கூட செலிப்ரேஷன் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏதோ ஒரு சக்ஸஸ் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது மாதிரியும் தெரியுது. ஓகேவா, ரைட். ஒரு ஆஃபர் உங்களுக்கு வருது. அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும். சில பேருக்கு வந்து குழப்பங்கள் வந்து தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா, ரைட். ஸோ ஜாப் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கான விஷயங்கள் வந்து புரிய வரும். ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கலாம், இல்லை முடிவு எடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த ஜாபை விடவும் முடியாமல் எடுத்துக்கவும் முடியாமல் நீங்கள் இருக்கலாம். சில ஆஃபர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. சம்வாட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பிரகாசமான ஒரு ஆஃபர், பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா, நீங்களே லோன்லியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எஸ், ஒரு தெளிவுக்கு வரும். ஓகேவா, அடுத்ததாக நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். Then what about your relationship? என்ன பூட்டி வச்ச குதிரவுன்னு பூட்டி, அந்த சாங் ஞாபகம் அது. வை தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கா, இல்லை அந்த சாங்கில் அந்த லைன்ஸ் லிரிக்ஸ் படிச்சு பாருங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்கலாம் மேபி. ஓகே, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன பார்க்கலாம். Six of Cups, past memories, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கலாம். இல்லைனா பாஸ்ட் மெமரிஸ் வச்சு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, டிசம்பர் மந்த் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு கார்டு வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கான விஷயங்கள் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருது. நீங்கள் பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம், குழப்பங்களாக இருக்கலாம், இருட்டான ஒரு லைஃப்குள்ளே டார்க்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா, அண்ட் சம்மோன் யாரோ ஒருத்தர் உங்களை நோக்கி வராங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. பட் சம்மோன் இஸ் வெயிட்டிங்.
ரீயூனியனுக்காக பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கான எஃபோர்ட் கூட போட்டிருக்கலாம். இல்லைன்னா ரீயூனியன் சாரி ரீயூனியன் சுமார் பொருளாதார ரீதியா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக வெயிட்டிங், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க உண்மை புரியாம ஒரு சிலர் ஃபெமினின் எனர்ஜி நீங்க தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதை விட்டுட்டு உங்க மனசை பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப தேவை, முக்கியமான விஷயம். அது அந்த 8 of Swords எனர்ஜில இருந்து நீங்க வெளியில வரணும். உங்களால வர முடியும். அது நீங்களே இந்த கயிறு ரொம்ப லூஸா கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்படி எடுத்தா அது வந்துடும். ரைட்? அந்த மாதிரிதான் அது அந்த கார்டு மீனிங். ஸோ நீங்க அந்த கட்டுக்குள்ள இருந்து நீங்களே ஈஸியா வெளியே வர முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்களா ஏதாவது யோசிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. உங்க சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கான நியாயம் கிடைக்குமா கிடைக்காது, நீங்க கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பட் இல்லை, அப்படி இல்லை, கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் 2 of Swords? 5 of Cups, Hierophant, Magician. ஸோ மேரேஜ் ரிலேட்டடாவோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாவோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்க மேனிஃபெஸ்டேஷன் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு இங்க என்ன தெரியுதுன்னா 2 of Swords கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பாசிட்டிவ்னை வச்சு ஹோப்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே, இங்க பிரபஞ்சமே உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க இந்த மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? உங்க மேரேஜ் ரிலேட்டடாவோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாவோ எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க. ஓகே, so what is this world? Empress. ஓகே, கொஞ்சம் ஈகோ இஷ்யூ இருக்கலாம் உங்களுக்கு உங்க பர்சன் நடுவுல. அவங்க சில விஷயங்கள் எப்படின்னா நீங்க சொல்றதை அவங்க ஏத்துக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இல்லை உங்க சிச்சுவேஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரியே இல்லை அப்படி இருந்திருக்கலாம். என்ன தெரியுது அப்படின்னா அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். நீங்க பாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு முன்னோக்கி போறீங்க. அதுல உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஒரு நியூ பிகினிங். சில பேர் நீங்க ஆல்ரெடி மேரிடு, பேபி ரிலேட்டடா நீங்க ஒரு குட் நியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஒரு சிலருக்கு உங்க பார்ட்னர் பேபி ரிலேட்டடா ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா, நீங்க சொல்றத கேட்காம, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, பட் அது ஒரு எண்டுக்கு வரும். ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங். ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் கப்ஸ். ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். உங்களுடைய இமோஷன்ஸ் சரி, ரைட், அதை பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கதா நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்லை உங்க பர்சனுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் அவங்களுடைய பிளான் சம்வாட் அவங்க பிளான் பண்றாங்க. ஜஸ்டிஸ்க்கு நம்ம கிளாரிட்டி பார்க்குறோம். என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணலாம். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் ரிலேட்டடா ஒரு பிளானிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ்? என்ன பிளான் பண்றாங்க?
ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் பிளானிங் மாதிரி தெரியுது, ஒரு சிலருக்கு உங்க சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, what is this? 7 of Pentacles, Ace of Pentacles, wow, Ace of Wands, 9 of Pentacles. நியூ பிகினிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் வாட் இஸ் தி 6 of Cups? நியூ பிகினிங், அகைன் சன். பேபி ரிலேட்டடா இங்க யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேங்க. ஓகே, ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த விஷயத்துல. பட் டெத் கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நியூ பிகினிங். ஓகே, 8 of Swords. Oh, 6 of Cups. 2 times 6, 6, 6, 666 வந்துடுச்சு. மேபி இது முடிஞ்சிச்சோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பாட்டம்ல 2 of Cups இருக்கு. ரிலேஷன்ஷிப்னால இவ்வளவு கிளாரிட்டி போட்டேன் நான். ஓகேவா? ஸோ இங்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் பார்க்க முடியுது. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹோப் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க பர்சனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். பட் அது நீங்களோ அவங்களோ நீங்களா நினைச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் இதுல ஃபூல் கார்டு இருக்கும்போது சில பேருக்கு எப்படி இருக்குதுன்னா உங்க ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்லியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் அப்படி காம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, உங்களுடைய இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி 8 of Swords எனர்ஜில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜில வெளியே வரணும். வெளியே வந்துட்டு நீங்க ஒரு புதிய பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஓகே, எனர்ஜியை மாத்தணும், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங்காக ஒரு someone is waiting. உங்க பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டு பேருக்குமே நிறைய மெமரிஸ் தெரியுது. எஸ், ஜஸ்டிஸ் பார்க்குறோம், வேர்ல்டு பார்க்குறோம். சரியா? ஸோ எல்லாம் இங்கே ஹரஃபன்ட்டோ இருக்கு. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மந்த். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.